ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெங்காய சட்னி தான் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ஈஸியாக, சிம்பிளாக பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். பேன் சூடானது ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். சின்னதாக ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 6 பல் பூண்டு, 7 நபர் மிளகாய் வத்தல், 30 நபர் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அரை கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒன்று போல் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடும். சின்ன வெங்காயத்தில் நம்ம சட்னி செஞ்சு சாப்பிட்றதுனால சளித்தொல்லை எந்த பிரச்சனையும் இருக்காது. வெயிட் லாஸ் ஆகும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறதை விட சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அடிக்கடி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. காலையில் டிஃபன், நைட்டு டிஃபன், லஞ்சுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாதத்தில் கூட போட்டு பெரட்டி சாப்பிட்லாம். இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா சுருளை வதங்கிடுச்சு. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஆறவும் அரைச்சி எடுத்துடலாம். லேசாக குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஆறிடுச்சு, அரைச்சிடலாங்க. இப்போது ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறகுறப்பாக இல்லாமல் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் நல்லெண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து விட்டுறலாம். இப்போ இந்த சட்னியை தாளிச்சதை சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, வெங்காய சட்னி ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ஹெல்த்தியான சட்னியும். இதோட டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.